வேலைக்கு சம ஊதியம் கோரி போராடிய இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்வதா என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதை கண்டித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராடிய இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்வதா எனவும் திமுக அரசின் துரோக பட்டியல் நீள்கிறது எனவும் அன்புமணி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். ஊதிய முரண்பாட்டை கலைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நியமனம் செய்யப்பட்ட இவர்களுக்கு 5000 ரூபாய் அளவுக்கு அடிப்படை ஊதியம் குறைவாக வழங்கப்படுகிறது. எனவே இந்த நியாயமான கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் வாக்குறுதியாக இதனை கொடுத்திருந்தது. வாக்குறுதி எண் 311 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே வாக்குறுதி கொடுத்திருந்தார். அப்படி திமுக கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நியாயமான கோரிக்கைக்காக போராடக்கூடிய அந்த ஆசிரியர்களை இப்படி கைது செய்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை களைவதற்காக பலமுறை குழுக்கள் அமைக்கப்பட்டது, பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஆனாலும் அதில் முன்னேற்றம் காணவில்லை என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். ஆசிரியர்களின் போராட்டத்தை அடக்குமுறை மூலம் ஒடுக்கிவிடலாம் என்ற எண்ணத்தை திமுக அரசு கைவிட வேண்டும் எனவும் சமவேளைக்கு சம ஊதியம் என்ற அவர்களின் கோரிக்கையை உடனடியாக திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார்.